வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் 2 படம் 2 சீரிஸ் வெளியாயிருக்கு. இது 4மே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. எந்த ஓடிடியில் அவைலபிளாக இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை தாண்டி இந்த நாளோட கதையும் நான் சொல்கிறேன். அதாவது ஷார்ட்டாக கதையை சொல்கிறேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வேணா நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சீக்ரெட் ஸ்டோரிஸ் ரோஸ்லின் அப்படின்ற சீரிஸ் தான். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு, தமிழ்லேயே இருக்கு. இது ஒரு மலையாளம் வெப் சீரிஸ் தான், ஆனால் தமிழில் அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சூப்பரான சீரிஸ்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. 6வது எபிசோட்ல தான் கடைசியா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க இது வரைக்கும் நிறைய சீரிஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. எண்டிங் ட்விஸ்ட்டை ஓரளவுக்கு கெஸ் பண்ணவாது வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ட்விஸ்ட்டை நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. நம்மளுக்கு 5 எபிசோடு என்ன விஷயத்தை கொண்டு போறாங்களோ 6வது எபிசோட்ல அப்படியே டோட்டலா கதையை மாத்துவாங்க. சூப்பரா இருந்தது. நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். பிளாட் பிடிச்சிருக்கான்றதை நீங்க பாருங்க. ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேரு ரோஸ்லின் அப்படின்றது. அந்த பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு திரும்ப திரும்ப நைட்டு நேரத்தில் ஒரு கனவு வருது. அது என்னன்னா, ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள போடுறான். இவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் கொடூரமா சாவடிக்கிறான். இந்த கனவு திரும்ப திரும்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இருக்கு. அவனோட ஃபேஸ்லாம் இந்த பொண்ணுக்கு தெளிவா தெரியல. அவன் கண்ணு மட்டும் நல்லா தெரியுது. பச்சை கலர் கண்ணு வச்சுதான் அவன் வரான். வீட்டில் இருக்க எல்லாரையும் சாவடிக்கிறான். இதை பத்தி இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கனவு திரும்ப திரும்ப வருதுன்ட்டு. ஆனா ஃபேமிலி அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உன்னோட கற்பனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில இவங்க வீட்டில் சேர்ந்து தங்குறதுக்காக ஒரு சொந்தக்கார பையன் வராரு. அதாவது அந்த சொந்தக்கார பையனை பொறுத்த வரைக்கும் பேயிங் கெஸ்டா தங்குறதுக்காக வராரு. அவர் பேரு ஜெரி அப்படின்றது. அந்த ஜெரி வீட்டுக்குள்ள நுழையும் போது இவங்க பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. காரணம், இவங்க கனவுல ஒரு நபர் கொல்ற மாதிரி வரும் பாத்தீங்களா, அது ஜெரி தான். ஏன்னா ஜெரியோட கண்ணு பச்சை கலர்ல இருக்கு. இதை பார்க்குறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நான் சொன்ன கதை எல்லாமே அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வரது மட்டும்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தான் அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழைவாரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆவாங்க. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிடும். இதை தாண்டி ஒரு 5 எபிசோட் இருக்கு. அதுல நடுவில் இருக்க எபிசோடெல்லாம் வேணுட்டே இழுன்னு இழுப்பாங்க. அதாவது இந்த பொண்ணு அவரை பார்த்து பயப்படுறது மட்டும்தான் கான்செப்ட். எதுக்கு எடுத்தாலும் அவர் பண்றதை பார்த்தா இந்த பொண்ணு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதை வச்சே கதையை ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருப்பாங்க. அதை மட்டும் இன்னும் கிறிஸ்பா பண்ணிருக்கலாம். பட் ஆனா அப்படி கிறிஸ்பா பண்ணாத சீரிஸே கிடையாது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனா எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த ட்விஸ்ட்டை நீங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஓடிடில போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற சீரிஸோட பேரு தடயம் அப்படின்றது. இந்த சீரிஸ் ஜி5ல தமிழ்லயே இருக்கு. இது ஒரு தமிழ் சீரிஸ் தான், தமிழ்லயும் இருக்கு. இதுல சமுத்திரக்கனி அதுக்கப்புறம் ஷிவ்டா இவங்க 2 பேர் தான் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஷிவ்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் தமிழ்ல நடிக்காம தான் இருந்தாங்க. இப்ப நடிச்சிருக்காங்க. கருடன்ல கடைசியா நடிச்சாங்கல்ல, அதுக்கு முன்னாடி தான் ஒரு கேப் இருந்தது. சூப்பரா நடிப்பாங்க. அதே மாதிரி சமுத்திரக்கனியை பத்தி சொல்லி தெரிய வேணாம், அவருமே சூப்பரா நடிக்கிறவர் தான். இந்த சீரிஸோட மொத்த கதையே 2.25 மணி நேரம் தான். ஒரு படம் அளவுக்கு தாங்க இந்த சீரிஸ் இருக்கும். ஒரு எபிசோடு 20 நிமிஷத்துல இருந்து 22 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு சின்ன சீரிஸ்னு சொல்லலாம். முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா சமுத்திரக்கனி இருக்காரு பாத்தீங்களா, எஸ்ஐயா ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. 20 வருஷத்துக்கு மேல இவர் எஸ்ஐயாவே இருக்காரு. இவருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, முன்னேறி போயிருப்பாங்க. அவங்க முன்னேறி போனதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவர் தான் சாமர்த்தியமா கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு கிரெடிட் வாங்கி வளர்ந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதனால சமுத்திரக்கனியா அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம எதையும் கண்டுபிடிக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு விஆர்எஸ் வாங்கிட்டு நம்ம விருப்பப்பட்ட விஷயத்தை பண்ணலான்ற ஒரு முடிவுல இருக்காரு. அப்பதான் ஷிவ்டா இருக்காங்கல்ல, அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா பொறுப்பேற்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, இந்த கிராமத்து பகுதியில அடுத்தடுத்து 2 வீட்டுல கொடூரமா கொலை நடக்குது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபு கொல்லப்படுறாங்க. ஆக்சுவலா வீட்டுல நிறைய தங்கம்லாம் திருடுறதுக்கு இருக்கு. நகை இருக்கும்ல, நகைலாம் இருக்கு. ஆனா அந்த திருடனுங்க கொலைகாரங்க அந்த திருட்டெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அந்த கொலைகாரங்க பண்றது என்னன்னா, அர்ணா கொடி அதுக்கப்புறம் தாலி செயின் இதை மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. எதுக்காக? கொலை பண்றவன் உள்ள இருக்க நகையெல்லாம் கூட எடுத்து மார்க்கையும் போட்டு போயிருக்கான். என்னடா இது, இந்த கேஸ்ல என்னதான் மர்மம் இருக்குன்றதை இவங்க சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சமுத்திரக்கனிக்கும் ஷிவ்டாக்கும் செட் ஆக மாட்டேங்க, இப்படி இருக்காருன்ற மாதிரி ஷிவ்டா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பக்கம் நியாயம் இருக்கு, இவர் திறமையானவர்ன்றது ஷிவ்டாக்கு தெரியுது. 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவனுங்க பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறதெல்லாம் தெரிய வருது. இதை தாண்டி விசாரணை பல கட்டத்துக்கு போகுது. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கில்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்றதை நமக்கு ஸ்டார்டிங்கே ரிவீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிவுலயே இவனுங்க தான் கில்லர்ன்றதை நமக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க. அவங்கள இவங்க எப்படி நெருங்கினாங்கன்ற கதையை தான் சொல்லுவாங்க. அது கூட சூப்பரா சொல்லியிருப்பாங்க. த்ரில்லிங்கா சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு த்ரில்லிங்கெல்லாம் எனக்கு இல்லை. ரொம்ப சுமாராக இருந்தது. அதாவது இவங்க அந்த 2 பேரை காட்டும் போதே இவங்க எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்றதே நமக்கு தெரிஞ்சிருது. அப்படி தெரியவே கூடாது. ஒரு சஸ்பென்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காரணம்லாம் தெரியவே கூடாது. ஆனால் இதில் காரணமே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்றது, அதே மாதிரி இவங்க பிடிக்கிறதும் ரொம்ப சாதாரணமாக இருந்தது.
எனக்கு பெருசா பிடிக்கல. ஆனா ஒன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எந்த இடத்துலயும் பெருசா லாக்னு சொல்ல முடியாது. ஒரு டிராமா ஃபீல் வரும். அதாவது ஒரு சீரியல் ஃபீல் வரும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது ஒரு படம் தான். இந்த படத்தோட பேரு அக்யூஸ்ட் அப்படின்றது. இந்த படம் ஹிந்தி படம், நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்கு. தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. கோன்கோனா சென் சர்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. செம்ம ஆக்ட்ரஸ்னு சொல்லலாம். அவங்க தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. சரி, முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. ஏற்கனவே முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. இன்னொன்னு ஹாஸ்பிட்டலுக்கு டீனா போற இடத்துக்கும் இவங்க வர போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் லெஸ்பியனா இருப்பாங்க. ஒரு பொண்ணு கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு பெருசா ஆசை இல்லைனாலும் அந்த பார்ட்னருக்கு குழந்தைய தத்தெடுக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப ஆசை இருக்கு. அதனால இவங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தைய தத்தெடுக்கிற ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வருது. இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு பேஷண்ட் தான் அவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது ஒரு லேடியா இருப்பாங்க. அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க என்கிட்ட வந்து பாலியல் ரீதியா தப்பா நடந்துக்க பார்த்தாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதை வெளிநாட்டில் நடக்குது. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல உண்மைத்தன்மை இருக்கான்றதை செக் பண்றதுக்காக ஒருத்தர் வருவாரு. அந்த மாதிரி ஒருத்தர் வராரு. இவங்க உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக நமக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு வந்தது? யாரோ திட்டமிட்டு இந்த விஷயத்தை பண்றதா இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா தொழில் ரீதியா இவங்களுக்கு நிறைய போட்டி இருக்கும். இவங்களை விட சீனியரா இருப்பாரு, அவர் அடுத்த ஸ்டெப் போகாம இருப்பாரு. அதே மாதிரி இவங்க ஜூனியர் கிட்ட கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை நம்ம மேல கோவம் வந்திருக்குமா, அந்த கோவத்தினால இப்படி பண்ணிருப்பாங்களான்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தா ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட பிரச்சனை வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இவங்களோட பார்ட்னருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இதை தாண்டி நம்ம ஹீரோயின் இந்த குற்றச்சாட்டை யாரு வேணும்ட்டே வைக்கிறான்றதை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் வந்து 1 hour 45 நிமிஷம் கிட்ட தாங்க இருக்கும். ஆனா பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம். நம்ம உண்மையிலேயே இந்த மாதிரி நிறைய படம் பார்த்திருக்கோம். நிறைய இங்கிலீஷ் படத்துல இந்த மாதிரிலாம் வரும். இப்பதான் வந்து ஹிந்தி படத்துல வந்திருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு அனி அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நவீன் சந்திரா தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. 11 படத்துலலாம் நடிச்சார் பார்த்தீங்களா, அவர் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி சன் நெக்ஸ்ட்ல தெலுங்குல மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதையை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா இதுல கதைன்னு பெருசா சொல்ற மாதிரி இல்லைங்க. நம்ம நியூஸ் பேப்பர்ல ஒரு ஓரமா சில செய்தியை பார்ப்போம் பாத்தீங்களா, அது என்னன்னா இந்த இடத்துல பிளாக் மேஜிக்கான முயற்சி நடந்தது, ஒரு சின்ன பொண்ணை பலி கொடுக்க பார்த்தாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுவோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. லைட்டா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் வரும். அதாவது என்னன்னா வந்து ஒருத்தர் எப்படி பிளாக் மேஜிக்லாம் பண்றாரு, அப்படி பிளாக் மேஜிக் பண்றதுனால அவரோட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரே பேட்டர்ன்ல தான் போகும். உதாரணத்துக்கு இந்த படத்துல வந்து ஹீரோவோட பேர் ஆனந்த் அப்படின்றது. இந்த ஆனந்த பொறுத்த வரைக்கும் 2013ல இருந்து அப்பப்ப இந்த பிளாக் மேஜிக் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரை நம்பி ஒருத்தங்க வீட்டை எதிர்த்து வந்து கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க. இவரால் ஒரு குழந்தையும் பெத்து எடுத்திருக்காங்க. அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் இப்படி பண்றது அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏங்க இப்படி பண்றீங்க, இதெல்லாம் விட்டுருங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் மாறுற மாதிரியே இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் வந்து பொண்ணை வச்சே ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன்ற மாதிரி ஒய்ஃப் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா நைஸா பேசி ஒய்ஃபோட மனசை மாத்திடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி படம். பிளாக் மேஜிக்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இவ்வளவு மோசமா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். ஆக்சுவலா வயலன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் தந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல பிளட்டை காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து பார்க்க கூடாத சில காட்சிகள் எல்லாம் காட்டுவாங்க. அதனால நீங்க வந்து ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, தனியா தான் இந்த படத்தை பார்க்க முடியும். அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நான் மொத்தமா 4 படங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 4 படங்கள்ல நீங்க எந்த படத்தை ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. அப்படி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதையும் சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.